இதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று விசுவாசிங்க, தேவனுடைய புத்திரர் என்று விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க, அது போதும், எல்லாம் நடக்கும். இங்க வாசித்து பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா, ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை என்ன செய்வேன். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது வேறங்க, தேவன் நம்மை ஏற்றுக்கொள்றது வேற. நல்லா கவனிச்சுங்க, நாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது விசுவாசம். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். நல்லது. ஆனா ஆண்டவர் எப்ப ஏற்றுக்கொள்றார், என் பிள்ளையாக எப்ப ஏற்றுக்கொள்றார்னு கேட்டீங்கன்னா, நீ அசுத்தமானதை தொடாமல் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போனா ஏன் பிள்ளைன்னு நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்பா. ஆனபடியினாலே நீ என்ன செய்யணும், தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்துங்கள்.